வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இனிய இதே நண்பன் நீல தமிழன் வீர தமிழ் அன்பு நண்பன் பாபாஜி. இந்த பதிவு லண்டன் யூகேல இருந்து விடுறேன். இந்த பதிவு சங்கவிக்கான பதிவு. இந்த சங்கவியை தெரியாத தமிழாக்கள் இருக்கவே முடியாது. உலக தமிழ் அரங்கில இந்த சங்கவியை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. இந்த சங்கவியை ஒரு கொஞ்சம் பேர் சங்கருக்க தெரிகிறாங்க, ஆனா அது முடியாது. இது சங்கவி சரியோ? சங்கவிக்கு பின்னால நேர்மையும் நீதியும் கொண்ட தமிழ் மக்கள் எல்லாரும் சங்கவிக்கு பின்னால அணி திரண்டு இருக்கிறோம் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. வன்னி யூடியூப் ஊடகவாளர்களே, வன்னி புலனாய்வு யூடியூப் ஊடகவாளர்களே, நீங்கள் சும்மா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி எங்கட சங்கவிய சங்கருக்கு தெரியாதீங்க. உங்களோட பழங்காட்டு நரிகளின் சலசலப்புக்கெல்லாம் எங்கட சங்கவி ஒரு புலிக்குட்டி, இதுக்கெல்லாம் பயப்படாது. அடே தமிழ் மக்கள் ஆகிய உங்களுக்கு சொல்றேன், என்னடா நீங்க பெண்கள் மீது நெடுக இப்படித்தானடா புலப்பிடிப்பீங்க, குறிப்பாக ஆண்களடா. அடே உங்களுக்கு பெண்கள் எல்லாரும் கடவுள் மாதிரிங்களா? அவர்கள் தாண்டா உங்களை உருவாக்கினவர்கள். அவர்களை கையெடுத்து கும்பிடுங்கடா. பெண்கள் கெட்டவர்களா இருக்கலாம், கேவலமான இருக்கலாம், கல்லாளியா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், ஒரு நடத்தகிட்டா இருக்கலாம். அடே அவர்கள் தமிழ் பெண்களடா. முதல் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கடா. அடே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காத இனம் நல்லா இருந்தது என்ற சரித்திரமே இல்லையடா. முதல் பெண்களுக்கு மரியாதை கொடுங்களா. இந்த எங்களை பார்க்கிறேன், பெண்களை தூசணத்தால பேசுறதும் அவைகளை எடுத்தறிஞ்சு பேசுறதும். ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? அடே பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு கடவுள் மாதிரி கையெடுத்து கும்பிட வேண்டியவர்களடா. ஏன்டா அப்படி செய்யறீங்க? சங்கவி நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு பின்னால நீதியின் நேர்மையும் உண்மையும் உள்ள தமிழாக்கள், உண்மையான தமிழ் மக்கள் யாவரும் சங்கவி உங்களுக்கு பின்னால இருக்கிறார்கள். நீங்கள் எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. இப்படியான பழங்காட்டு நரிகளுக்கெல்லாம் நீங்கள் சலசலப்பை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு புலிக்குட்டி. இந்த சலசலப்புக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீங்க எப்பொழுதும் பிரேவாகவும், நீங்கள் ஒரு பிரேவ் தமிழ் லேடியாக இருக்கணும், தமிழ் பெண்ணாக இருக்கணும். நீங்க உண்மையாகவே இவர்கள் உங்களை பற்றி சொல்லும் பொழுது எங்களுக்கு கொதிச்சு கோபம் எழும்புகிறது. இப்படி எத்தனை பெண்களுக்கு பிளபிடித்து ஒரு பெண் ஒரு ஆணோட கதைக்க கூடாதா? சலசலப்பாக ஒரு சமயமாக பிளங்க கூடாதா? உடனே கதையை கட்டி அப்படி இப்படி என்ற கதையை கட்டி ஏண்டா அப்படி திரிகிறீங்க? அடே பெண்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடப்பட வேண்டிய தெய்வங்களடா. அதான் முதல்ல இருக்கடா. பெண்கள் இல்லாட்டி நீங்கள் ஒருத்தருமே இல்லையடா. உலகமே இல்லையடா. பெண்களுக்கு மரியாதை கொடுங்கடா. பெண்களை நேசியுங்களா. அடே ஏண்டா அப்படி இருக்கிறீங்க? வன்னி புலனாய்வு யூடியூபர்களே, இப்படி சும்மா பெண்களை, எங்களை தமிழ் பெண்களை கொண்டு சும்மா இல்லாத பொல்லாத சொல்லி இந்த அவமானத்தை இதுகளை நிப்பாட்டுங்கடா. அடே பெண்கள் எப்படி இருந்தாலும் அவர்களை கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வங்களடா. அவர்களால் தான்டா இந்த உலகம் நீங்களும் உருவாகி இருக்கிறீங்க, இந்த உலகம் உருவாகி இருக்குது. பிளீஸ்டா தமிழ் பெண்களுக்கு மரியாதை கொடுங்கடா, மரியாதை கொடுங்கடா. அடே ஏன்டா? அடே இந்த சங்கவி இந்த பிள்ளை எவ்வளவு செய்திகளை கொண்டு தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு திறமையான பெண்ணடா. இப்படி அவர் ஒரு ஜூர்னலிஸ்ட், அவர் ஊடகவியலாளர். அவருக்கு 4 பேரோட புலங்கணும், 4 பேர்கிட்ட போகணும், 4 பேர்கிட்ட இதை பேட்டிகள் எடுக்கணும். அப்ப ஆண்கள்கிட்ட போகக்கூடாதாடா? ஏன்டா இப்படி எல்லாம் சந்தேகப்பட்டு அந்த பிள்ளைகளை, இப்படி பெண் பிள்ளைகளை, பேர்களை இந்த யூடியூப்ல போட்டு இப்படி எல்லாம் கேவலப்படுத்துறீங்க? நீங்கள் இந்த பெண்களை கேவலப்படுத்துறவங்க சரித்திரத்துல நல்லா இருந்ததா? எந்த வாழ்க்கையின் சரித்திரத்துல பார்த்திருக்கிறேன். நல்லா இருந்ததா சரித்திரமே? திருந்துங்கடா. அடே தமிழ் ஆண்களே, பெண்களை குறை பிடிக்கிறதும் தூசணத்தால பேசுறதும், பெண்கள் உங்கள் கடவுள் மாதிரிடா. டே பெண்கள் இல்லாட்டி நீங்க இல்லடா. டே பெண்களை கையெடுத்து கும்பிட வேண்டிய பெண்களடா. அடே தமிழ் பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுங்கடா. நடத்த கெட்ட என்றாலும் நழிது என்றாலும் தமிழ் பெண்களடா. ஏதோ உங்களோட குடும்பங்களுக்கு இருந்த சகோதரங்கள் ஒன்றும் தவறி போற இல்லையாடா? அப்படித்தான்டா சில தவறுகள் நடக்கும். அதுகளை கொண்டு யூடியூப்ல போட்டு ஏன்டா இப்படி மானவங்கப்படுத்தி தமிழ் பெண்களின் மானத்தை வேண்டுறீங்க? சில பிள்ளைகள் தவறுகள் நடக்கும் தான்டா, அதுகளை சரி செய்து போகணும். உங்களுக்கு யூடியூப்ல போடுறது கொண்டும் கிடைக்காத இப்படி கொண்டு தமிழ் பெண்களையும் கேவலப்படுத்தி நீங்கள் செய்கிற செயல்கள் மனசை உடைச்சு கோபத்தை உருவாக்குதுடா. டே திருந்துங்கடா. தமிழ் பெண்களை நேசியுங்கடா. டே திருந்துங்கடா.